ரொம்ப கஷ்டமானா வேலை செய்யுது. நாங்கள் வேணுன்ட்டு வந்து செய்யணும்னு கூட எங்களுக்கு தலையெழுத்து ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டில் நடக்காத குறைனால தான் நாங்கள் இங்கேருந்து வேலை பார்க்கணும். இல்லைன்னா நாங்கள் வந்து வேலை பார்க்கணும் அவசியம் இருக்காது. ஒருத்தர் எதிராக சொல்கிற தட்டியெல்லாம் கேட்டு கூப்பிட்டு கேட்பாங்க. இந்த கடை எங்கம்மா இருக்குது, இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கம்மா இருக்குது, இந்த இடத்துக்கு போனால் எவ்வளோ தூரம் போகணுமா, இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நின்றுட்டு. போன மாதத்துக்கு முந்தின வருஷம் என் கூட வேலை செய்கிற இந்த ரோட்டில் போயிருக்கும்போது ஒரு அக்காவை முந்தானி பிடிச்சி இழுத்தாங்க ஒருத்தர், யாருன்னே தெரியல. அவங்க ரொம்ப பயந்துட்டு அப்புறம் இந்த பக்கமே வருதில்ல, அவங்க வேற இடத்துக்கு போட்டுக்கிட்டாங்க வேலை. 2 வாரத்துக்கு முன்னாடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன். பேசவே தெரியல. ஒரு பையனுக்கு, சின்ன பையன்தான், வந்து உட்காந்த மாதிரி உட்காந்துட்டு காசு கட்டி போகலாம் வரியா, டீ குடிக்கிற வரியா, டீ வாங்கி தர வந்து குடிக்கிறியா, வா இந்த பஸ்ஸில் போகலாம், அந்த பஸ்ஸில் போகலாம்னு சொல்லி பேச முடியாமல் சைக்கிளாக்கி பேசி அப்படியே இது பண்ணிட்டான். அப்புறம் நான் சொன்னேன், என் தாலிக்காரி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வராருங்க, அதனால நான் இங்கே உட்காந்துருக்கேன். அது ஏஞ்சி ஓடி போயிட்டான். ஒரு ஆட்டோக்கு வயசானவர் தான், 60 வயசுக்கு மேலே இருக்கும். போயிட்டான். சரி கூப்பிட்டேன், வந்தாரு, பாதி தூரம் போனா. நான் உன்னை கேட்குறேம்மான்னாரு. என்னப்பா கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னேன் நான் தைரியமா. ஒரு முத்தம் தாரியம்மான்னு கேட்குறாரு. என்னப்பா நினச்சிட்டு இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்காரு, அவர் வர்றதுக்காக டைம் ஆச்சுன்னு தான் நான் வண்டி கேட்டேன் உங்களை அப்படின்னு சொன்னேன். என்னம்மா கேட்டேன், நான் உன்னை எதுவுமே கேட்கலையே, ஒரு முத்தம் தானே கேட்டேன் அப்படிங்கிறாரு.